பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். பார்வதி எப்படிப்பட்ட ஒரு அப்படின்றத அவள் அப்பப்போ ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா அவளுக்கு ஒன்றுமே சமைக்க தெரியாது. ஒரு ஏலக்கானா கூட அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்திக்கு கூடவே நின்று சின்ன சின்ன விஷயத்துக்கும் இதுதான் ரவை, இதுதான் சேமியா, இது இப்படி தான் பண்ணணும், இது இப்படி தான் கட் பண்ணி போடணும், கழுகணும், உருளைக்கிழங்கு அப்படியே தூக்கி போடக்கூடாது, அது கழுகணும், தோல் உரிக்கணும் அப்படின்னு முதற்கொண்டு சின்ன சின்ன விஷயத்த கூட குழந்தை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அவ்வளோ பொறுமையாக அவங்களுக்கு டீச்சிங் சொல்லி கொடுத்தாரு. குக்கிங் பற்றி சொல்லி கொடுத்தாரு அமித். ஆனால் அந்த மனுஷனையே அவன் எக்ஸ்போஸ் ஆகிட்டான், அவன் முகத்திரை கிழிஞ்சிருச்சுன்னு பேசுறதுக்கு இவளுக்குலாம் எப்படி மனசு வருது? அவள் பண்ணுவாதான் எனக்கு தெரியும். பட் பார்வதி சப்போர்ட்டர்ஸ்க்கு தான் தெரியாது. அதாவது நேற்று பார்த்தோம் அப்படின்னா அதை சேதுனாவே என்ன கேட்டால் பாராட்டியிருக்கலாம். பார்வதிக்கு சமையல் தெரியாது, தெரியாமலே அவங்க பண்ணியிருக்காங்க வித் ஒரு கைடன்ஸோட. அமித் மாதிரி ஒரு பேஷன்ஸ், அவ்வளோ ஒரு பேஷன்ஸ் லெவல் இருக்குது அவருக்கு. அந்த மனுஷனோட கைடன்ஸால் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அதுக்கு சேதுனா பாராட்டியிருக்கலாம். ஏன்னா வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் சமைக்கிறது கஷ்டம், சமையல் தெரியாமல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க பாரு அப்படின்னு பாராட்டியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு குறும்படம், என்னத்துக்கு குறும்படத்துக்குள்ளான மரியாதையே போச்சுன்னு சொல்லுவேன். இது ஒரு குறும்படமாக போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு வேலிடாகவே அந்த பொண்ணுக்கு நீ நல்லா பண்ணியிருக்கேன்னு அப்ரிஷியேஷன் கொடுத்துருக்கலாம். சரி, அவங்க கொடுக்கல. ஆனால் இவர் அமித் அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். அமித்துக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்களா? ஒரு மனுஷன் அவரோட டாஸ்க் என்ன அப்படின்றது காலையில் மற்றவங்க எல்லாருமே உட்காந்து அவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு இப்போ தமிழ் அம்மா உட்காந்து தமிழ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கிலீஷ் சாரான அமித் என்ன பண்ணுவார்னா இவங்க கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுவும் இவருக்கா எஃப்ஜேக்கெலாம் கையில் அடிப்பட்டதுலேருந்து உட்காந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அந்த மனுஷனை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலை, திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு அவங்களோட பெயின் பற்றி தெரியுமா, நீங்கள் எப்படி அதை பற்றி பேசலாம் அப்படின்னு திட்டினீங்க. அப்போ வாரம் ஃபுல்லாக அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அது உங்கள் கண்ணுக்கு தெரியல. இந்த ஒரு வார்த்தை சொன்னதை வச்சு அமித் அப்படியே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொன்னார் அமித் கிட்ட, அமித் நீங்கள் எதையும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க, அந்த லெட்டரில் இருந்ததுக்கே அவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு அமித்தை கேட்ட விஜய் சேதுபதி ஏன் பார்வதியை கேட்கல? பார்வதியும் தான் அந்த லெட்டர் யாருக்கு வந்திருக்கு, வசந்தி அம்மா தர்மலிங்கத்துக்கு வந்த லெட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு நான் அதை வீக்கெண்ட் வரைக்கும் பேசுவேன். யார் இப்படி பேசியிருக்காங்க, வார்டனை மட்டும் டார்கெட் பண்ணி பேசியிருக்காங்க, வன்மத்தை கக்கியிருக்காங்க. இவ்வளோ மாதிரியே எல்லாரும் வன்ம கக்கி அப்படின்னு நினச்சிட்டா போல இருக்குது. ஸோ வன்மத்தை கக்கியிருக்காங்க, நான் விட மாட்டேன், நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு ஆடினால டாஸ்கில் அந்த ரோலுக்கு வந்த ஒரு லெட்டருக்கு அவள் அந்த அளவுக்கு ஆடினா. அண்ட் அதே மாதிரி சாரியை பற்றி கேட்குறதுக்கு, என் சாரியை யார்டா எடுத்து வச்சுருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு வலிக்குதான். ஆனால் அதே தான் பார்வதி தான் அவங்க அம்மா கிட்ட செக்ஸ் பற்றி பேசுகிற அளவுக்கு அவங்க ரொம்ப ப்ரொக்ரெசிவான மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. வெளியே நம்ம அப்படி தான் பார்த்தோம். அவங்க அம்மா கிட்டே உட்காந்து எல்லா கன்றாவையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சூப்பர். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொக்ரெசிவ் மைண்ட் செட் இருக்க பர்சனால் என் சாரியை யாராவது எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கீங்களான்னு கேட்குறது தப்பாக இருக்கான். யாரா நீ, எப்படி தான் அப்படி பிளைண்டாக பார்வதி சப்போர்ட்டர்ஸ் நம்பிக்கிட்டு அதை நம்மளை வேறு நம்ப வைக்க ட்ரை பண்ணிடுறீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ இப்படிப்பட்டவளை நீங்கள் ஏன் சார் கேட்கல? பார்வதி, உங்களுக்கு என்ன பார்வதி பிரச்சனை? அந்த லெட்டரில் உங்களை மீன் பண்ணியிருக்கா? பார்வதிக்கும் அமித்துக்கும் கள்ள தொடர்பு இருக்கு நான் மீன் பண்ணியிருக்காங்க? இல்லை எதுக்கு இவ்வளோ சீன் போடுறீங்க அப்படின்னு அவளை கேட்கல. ஹெல்ப் பண்ண அமித்தை கேட்டிருக்கீங்க. சரிங்க, விஜய் சேதுபதி தான் அவங்க காதில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு தான் பேசுவார், அவர் தான் நியாயம் பேச மாட்டார் அப்படின்னா பார்வதிக்கு நன்றி இருக்க வேணாம்? இந்த வாரத்தில் மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க், எல்லாருக்குமே ஸ்கூல் டாஸ்க்குன்னு போது அவங்கவுங்க ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க ரெடி ஆகணும், சாப்பிடணும், கிளம்பணும், அப்படியே அவங்களுக்கு போயிடுச்சு. ஆனால் எல்லா டைமும் உங்கள் கூடவே அந்த மனுஷன் நின்று அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். அவரை பேசுறதுக்கு எப்படி மனசு வருது? ஏன்னா நேற்று நைட்டு பார்வதி, அதாவது 1 vs ஹவுஸ்மேட்ஸே டார்கெட் பண்ணுது பார்வதியை அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த பார்வதி அவங்களோட சொம்பு கேங் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி 4 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம். இப்போது பார்வதிக்கும் அமித்துக்கும் ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணதுக்கு பதிலாக அவள் புருஷனுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்துருக்கலாமா? புருஷன் சாண்ட்ராவுக்கு புருஷன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். ஸோ பிரஜினுக்கும் பார்வதிக்கும் ஒரு கான்செப்ட், இப்போ எப்படி அமித் அண்ட் பார்வதிக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ராக் இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணாங்களோ அந்த மாதிரி பிரின்சிபலுக்கும் வசந்திக்கும் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாங்க. உடனே பார்வதி இருந்துட்டு இல்லை வேண்டாம், அப்படி அமித்துக்கும் எனக்கும் வந்ததுனால தான் அந்த லெட்டர் மேட்டரில் அவர் மாட்டினார் அப்படின்போது சாண்ட்ரா ஆமாம் அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டார் போது, எஸ் கரெக்ட், அந்த மனுஷன் எக்ஸ்போஸ் ஆகிட்டார்ல, அவர் யாரும் வெளியே தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதுதான் இந்த எக்ஸ்போஸ் கேம் தான் மாசுடி தெரியுமா அப்படின்னு. இதுதான் மாசா? உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையா? நம்ம கூட ஒரு கஷ்டத்தில் நிற்கிறவங்கள நம்ம மறக்கவே கூடாது. உண்மையாக நல்ல ஒரு பர்சனாக இருந்தால் மறக்கவே மாட்டாங்க. உனக்கு ஒன்றுமே தெரியல, நீ ஒரு 0 அப்படி இருந்தும் உனக்கு ஒரு இடத்துக்கு பொறுமையாக
யாருக்கு அவ்வளோ பொறுமை வரும்னு எனக்கு தெரியல. சின்ன சின்ன விஷயத்தையும் பொறுமையாக பாரு இப்படி பண்ணு, பாரு பாரு இப்படி கட் பண்ணு அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்தையும் அழகாக உனக்கு சொன்ன ஒரு மனுஷன். நீ கஷ்டப்படணும். எஃப்ஜே நினச்சது அதான். அவளுக்கு சமையல் தெரியாது, அவள் எல்லாரையும் கேட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சி எஃப்ஜே உன் கூடவே இருந்து உன்னை துரோகம் பண்ணான். ஆனால் அமித் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது, நாம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினச்ச மனுஷனை போயிட்டு அவன் எக்ஸ்போஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிற. ஸோ இப்படிப்பட்டவளை ஒரு டைட்டில் வின்னர் ஆக்கணும் அப்படின்னும் ஐயோ பாரு பாவம்னு சொல்கிறதுக்கெலாம் உங்களுக்கு எப்படி தாட் வருது? ஸோ கொஞ்சம் கூட நீங்களும் யோசிக்க மாட்டிங்களா? அமித் சொன்ன அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு தப்பாக தெரியுது அப்படின்னாலும் அத்தனை நாள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கானே, நமக்கு நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம கஷ்டத்தில் கூட இருந்தவங்கள எப்படி மறக்க முடியுது? நன்றி.